என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு விவாத அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு அமைந்து அதன் முதல் ரயில்வே நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் ரயில் பயணத்தை மேம்படுத்துவதற்காகவும் கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துவதற்காகவும் நவீனப்படுத்துவதற்காகவும் ஏராளமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக மும்பை அகமதாபாத் இடையே 60,000 கோடி செலவில் புல்லட் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என்பது தொடங்கி முன்பதிவு செய்யாத பயணிகளும் கூட இணையத்தில் முன்பதிவு செய்து செல்லலாம், முன்பதிவு செய்யாத பெட்டிகளிலே என்கிற அறிவிப்பு தொடங்கி ஏராளமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ரயில் நிலையங்களில் வைஃபை எனப்படும் இணையத்தை பயன்படுத்தக்கூடிய வசதிகள் அளிக்கப்படும் என்பது உள்ளிட்டு தனியார் முதலீடு ஊக்கப்படுத்தப்படும், தனியார் பங்கேற்போடு கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும், அந்நிய முதலீடு ஊக்குவிக்கப்படும் என்பதாக ஏராளமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்திற்கு 5 ரயில்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பட்ஜெட்டை பிரதமர் நரேந்திர மோடி வெகுவாக பாராட்டியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் கூட இது நிலைமையை புரிந்து கொண்டு நிதி நிலைமையை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு துணிச்சலான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பட்ஜெட் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பாராட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று கருத்து கூறியுள்ளன. இடதுசாரி கட்சிகள் இதை கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. தனியார் மயத்திற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் என்று அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இது குஜராத் மாநிலத்தை மையப்படுத்தி அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட், இதில் புதிய சிந்தனை, புதிய நோக்கம் என்பது எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் மக்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடியதா அல்லது ஏமாற்றம் தரக்கூடியதா, தமிழகம் கட்சிகள் சொல்வதைப் போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு லெனின், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவ இளங்கோ ஆகியோர் நம்மோடு இந்த அமர்வில் இருக்கிறார்கள். கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் விவாதிக்கலாம். வணக்கம். முதற்கட்டமாக நால்வருடைய கருத்தையும் இந்த பட்ஜெட் மீது பதிவு செய்யுங்க. அதற்கு பிறகு நாம் விரிவாக விவாதிக்கலாம். இந்த ரயில்வே பட்ஜெட்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கிறதா, அவங்க ஏமாற்றத்தில் இந்த பட்ஜெட் ஆழ்த்தி இருக்கிறதா என்பதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து. இது ஒரு ரிவைவல் பட்ஜெட்னு நமது ரயில்வே அமைச்சர் முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிறார். தேங்கி கிடந்த ரயில்வே துறைக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கின்ற பட்ஜெட். இதன் மூலமாக சிந்தனை ரீதியாக புல்லட் ரயில் விடுகின்ற திட்டம் ஒரு பக்கம், அதிவேக ரயில்கள் சென்னை ஹைதராபாத் இதோடு 200 கிலோமீட்டர் வேகத்திலே ரயில்கள் செல்ல வேண்டும், பயணிகளுடைய நேரம் குறைய வேண்டும், புதிய அத்தியாயத்தை நோக்கி ரயில்வேயை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு என்னென்ன முடிவுகள், முக்கிய முடிவுகள் தேவையோ அவையெல்லாம் அணியணியாக வந்திருக்கின்றன. கிளீன்னஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பரிபூர்ணமாக சுத்தமாக இருக்க வேண்டும், உணவுப் பொருட்கள் நல்ல முறையில் வழங்கப்பட வேண்டும், பயணிகளுக்கு பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கிடைக்க வேண்டும், பேசஞ்சருக்கு பேட்டரி கார் உட்பட பல்வேறு திட்டங்கள். ரிவைவல் பட்ஜெட் இந்திய ரயில்வேயை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்கின்ற ஒரு முற்போக்கான பட்ஜெட். இதன் மூலமாக மக்களுடைய நெடுநோக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்படும், மெல்ல மெல்ல அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் கருத்து? இந்த ரயில்வே பட்ஜெட் ஏற்கனவே ஒரு சூப்பர் பட்ஜெட்டை அறிவித்து விட்டார்கள். பட்ஜெட்டுக்கு முன்பே அவர்கள் விலை உயர்வை அறிவித்து பயணிகள் கட்டணம், சரக்கு கட்டணத்தை எல்லாம் உயர்த்தி விட்டார்கள். இப்போது இந்த ரயில்வே பட்ஜெட் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அகமதாபாத் மும்பை அந்த ஒரு லைனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பெரும் தொகை செலவழிக்கப்படுகிறது. உண்மையில் தேவையான பிற பகுதிகளுக்கான விரிவாக்கத்திற்கான எந்த முயற்சியும் இல்லை. ஆக இது அடிப்படையில் பார்க்கிற போது
தனியார் மயமாக்கலை வளர்ப்பதற்கும் அந்நிய நேரடி முதலீட்டை இந்த துறையில் கொண்டு வந்து புதிய முறையில் ஏற்கனவே தங்க நாற்கர சாலை என்கிற பெயரால் பிபிபி திட்டம் போட்டு இப்போது வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே ரயில்வே துறையில் டைமண்ட் குவாட்ராண்டல் என்கிற பெயரில் அந்த பெயரில் இப்போது புதிய திட்டங்கள் வர இருக்கிறது. முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கலை உருவாக்கி அந்த துறையில் பணியாற்றக்கூடியவருடைய வேலையும், ஏனென்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் 30% பேர் அதிகமாக அதுல பணியாற்ற. தங்க நாற்கர சாலை அவர்கள் அறிமுகப்படுத்திய நேரத்தில் நீங்களும் எதிர்க்கிறீங்க, இப்பவும் சுங்கச்சாலை எதிர்க்கிறீங்க. ஆனா அதுல அதிக வேகத்தில் பயணம் செய்யலாம், இடையூறு இல்லாமல் மக்கள் செல்கிறார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கிறது. நாம் தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்கலாம். அதை பற்றி நிறைய இருக்கிறது. ஆனால் தங்க நாற்கர சாலை உலக நாடுகளில் பல நாடுகளில் எங்க அதிகமான டிராபிக் ஜாம் இருக்கோ அதுக்கு பேரலா போட்டு இப்ப கட்டணம் வசூலித்தார்கள் ஐரோப்பிய நாடுகள். அதான். ஆனா இங்க மெயின் சாலையே அதுதான், கட்டணம் வசூலிப்பதற்கென்றே ஒரு சாலை. பிரதான சாலைகள் முழுக்க அப்படி ஆகுனா எதில் போவார்கள் மக்கள்? அதுதான் கேள்வி. கட்டணம் செலுத்தாவிட்டால் அந்த வேறு அந்த இரு நகரங்களுக்கு செல்வதற்கு வேறு பாதை இல்லை என்ற கருத்தை முன்வைக்கிறீங்க. திரு அமெரிக்க நாராயணன், உங்களுடைய பார்வை என்ன இந்த பட்ஜெட் பற்றி? அதாவது இந்த அரசு இப்பதான் வந்திருக்குது. என்னுடைய நண்பர்கள் பல பேர் இது 6 மாதம் விமர்சிக்க கூடாது என்றாலும் உங்களை போன்றவர்கள் கேட்கச்சே எங்களுடைய கடமையில் இருந்து தவறக்கூடாது என்பதற்காக தேடி தேடி பார்த்தேன் இந்த பட்ஜெட்ல இதுதான் நல்லது சொல்லணும்னு. 2-3 நல்லது இருக்கு. பேக் போன் ஆஃப் இதே டிஃபென்ஸுக்கு பேக் போன் சப்ளை செயினுக்கு கொண்டு வரணும்னு இருக்காங்க ரயில்வேஸ், அது நல்லது. இது இந்தியா ஏற்கனவே நாங்கள் புதிய உயரத்துன்னு சொன்னா அப்போ ஏற்கனவே உயரத்தில் இருக்கோம், புதிய உயரத்தை இந்தியாவில் உலகத்தில் அதிகமான ஃப்ரைட் கேரி போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லது. 4000 பெண்கள் கான்ஸ்டபிள் கொண்டிருக்காங்க, இது நல்லது. இதை தேடி பார்த்தப்பறம் இவ்வளவுதான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தது. என்னடா நிறைய ரயில்களை விட்டுருக்காங்க. நல்லா இது தமிழக முதலமைச்சர் கூட சொல்லிருக்காங்க நிறைய ரயில் விட்டுருக்காங்கன்னு. 58 ரயில்ல 5 ட்ரெயின் விட்டுருக்காங்க. இதற்கு முன்னால பிப்ரவரி மாசம் நாங்க 9 ட்ரெயின் 72 ட்ரெயின்ல விட்டோம். நாங்க 12.5% புது ட்ரெயினை யூபிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு உரைச்சு நம்ம தமிழக முதலமைச்சர் அந்த பட்ஜெட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 5 ட்ரெயின் 58 ட்ரெயின்ல உடைச்சே 8.7% உடைச்சே தமிழக முதலமைச்சர் பாராட்டுறாங்க. முன்ன நாங்க இந்த 3-4 மாதங்களுக்கு முன்ன பிப்ரவரி மாதம் அறிவித்ததை விட 40% குறைவாக புதிய ட்ரெயின்கள் இங்க விட்டுருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவதாக இவர் கர்நாடகாக்கும் குஜராத்துக்கும் இருக்க ஒரு பட்ஜெட் மாதிரி தெரியுது. மோடி வரச்சே என்ன சொன்னாரு, மோடி ஜி என்ன சொன்னாரு, நான் எல்லா மாநிலங்களையும் ஒரே இதுவா பாப்பேன். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு ஒண்ணு செய்யல, பீகாருக்கு ஒண்ணு செய்யல, பஞ்சாப்ல ஒரே ஒரு ட்ரெயின், கேரளாவுக்கு ஒரே ஒரு ட்ரெயின். இதாவது எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட ஆரம்பித்துவிட்டதுன்னு முன்ன இரட்டை நாக்குள்ள முன்பு பேசியது போல இப்ப செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று மக்கள் சொல்கின்றார்கள். நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இது கம்யூனிஸ்ட் பார்வையை கேட்டோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை, காங்கிரசுடைய பார்வை. இது தாண்டி உங்களுடைய பார்வை ஒரு மக்கள் சார்ந்த அல்லது பயணிகள் சார்ந்த பார்வையில இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி சொல்லுவீங்க? இதுல வரவேற்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நண்பர் சொன்னது மாதிரி இதே முன்னாடி நீங்க பயணிகளுடைய கட்டணத்தை உயர்த்துறது, சரக்கு கட்டணத்தை உயர்த்திட்டு நாங்க இப்ப பட்ஜெட் இவ்வளவு விஷயங்கள் நாங்க 1,49,558 கோடிக்கு நாங்க பட்ஜெட் போட்டிருக்கிறோம். இதுல நாங்க சுகாதாரத்திற்கு எங்க திட்டம் இல்ல, காங்கிரஸ் அறிவிச்ச திட்டம், அதை நிறைவேற்றலாம், அதனால நாங்க நிறைவேற்றணும். என்னன்னாக்கா இங்க நடக்கிறது என்னன்னாக்கா கட்சியோட பேரு தான் வேற. காங்கிரஸ் இப்ப பிஜேபியா மாறி இருக்கு. அவங்க என்ன செயல்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சோ அதே செயல்பாடுகள் தான் இன்னைக்கு பேரு பிஜேபிங்கிற மாத்தி பேரு பிராண்ட் மாத்தி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதுல முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் மூலமா நீங்க முன்பதிவு கட்டணம் செய்யலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயம். கிராமப்புறங்கள்ல பயன்படக்கூடிய விஷயங்கள், சுகாதாரத்திற்கு கூடுதலா ஒரு 40% நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நல்ல விஷயம். இருந்தாலும் இந்த விஷயங்கள் இன்னைக்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி இங்க சென்னையில பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 17 ரயில்வே ஸ்டேஷன்ல எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல டாய்லெட் இருக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணி எல்லாம் முடிச்சிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா 17ல பயன்படுத்தக்கூடியது 4 தான் இருக்குது. மத்த இதுல எந்த இதுலயுமே டாய்லெட் இல்ல. அந்த 4லயுமே பயன்படுத்த உள்ள போக முடியாத சூழல் தான் இருக்குது இன்னைக்கு. அப்ப சென்னை மாநகரத்துல சிட்டிக்குள்ளே இப்படி இருந்துச்சுன்னா சுகாதாரம் மத்த உணர்ந்துதான் அதுக்கு செயல்படுத்துறதுக்கு முன் வர்றாங்க பாருங்க. அப்ப இந்த இப்ப ஒதுக்கி இருக்கிறாங்க, இது செயல்படணும். இ கவர்னன்ஸ் கொண்டாடுறன்னு சொல்றாங்க, நல்ல சிஸ்டம். இதெல்லாம் நடைமுறை படுத்தப்பட்டால் மக்கள் நல்லா இருக்கும். இல்ல பழையபடியே இப்ப அங்க போனாக்கா இன்னும் முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா யூனியன்ங்கிறது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. எந்த பிரச்சனைகளும் நம்ம போய் எடுத்துட்டு போனாலுமே அவங்க யூனியனை வச்சு ஒரு மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பாதுகாப்புக்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துல 2 வருஷமாக
அந்த ஸ்லீப்பர் கட்டணம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை பத்தி நான் பிறகு சொல்ல வரேன். அதுல பாதுகாப்பு கவனக்குறை அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். அதை வந்து அங்க ஊழல்னால வந்து இன்னைக்கு பாதுகாப்பு நம்ம வந்து ட்ரெயின்ல போகும்போது ஒழுங்கா போய் சேருவோமாங்கிற ஒரு கேள்விக்குறியில இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து பட்ஜெட்ல வந்து இன்னும் விரிவா கொடுத்து இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு கடந்த காலத்துல பிஜேபி சொன்னது மாதிரி புகார் சொன்னது காங்கிரஸ் அரசை பார்த்து. இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை புறக்கணிச்சிருக்காங்க. வெறும் குஜராத்துக்கும் அதே போல கர்நாடகாவுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திரு நாராயண் மட்டுமல்ல ஹரியானா முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார், கார்கேயும் சொல்லியிருக்கிறார். இது வாடிக்கையான குற்றச்சாட்டு எப்போதும் சொல்றது. எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படல. என்னன்னு சொன்னா கேரளாக்கு ட்ரெயின் உள்ள, பீகாருக்கு ட்ரெயின் உள்ள, வெஸ்ட் பெங்காலுக்கு ட்ரெயின். நீங்க பட்ஜெட்ல அறிவிச்ச எந்த ட்ரெயினையும் நடைமுறைக்கு கொண்டு வரல. மன்னார்குடி ஜோத்பூர்னு போன பட்ஜெட்ல அறிவிச்சீங்க, இன்னைக்கு வரல. அது கிடையாது. திருவாரூர் மயிலாடுதுறைக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஒரு தடவை பட்ஜெட் அறிவிச்சு நீங்க விடவே இல்லை, நீதிமன்றத்தில் போய் விடும்படியா வந்தது. அந்த மாதிரி பட்ஜெட் அறிவிப்பு இருக்குதே தவிர செயலாக்கம் என்பது பிஜேபி தான் இருக்கும். எனவே இன்னொன்று குறிப்பா சொல்றேன், இவர்கள் வந்து 99 புதிய நியூ ரயில்வே லைன் பிராட்கேஜ் கன்வர்ஷன் 2 விஜயம் இருக்குதுல. இந்த நியூ லைன் 99 லைன் போடுறதுக்கு திட்டம் அறிவிச்சாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரே ஒரு திட்டம் தான் நிறைவேறி இருக்கிறது. ஆனா இந்த ஆண்டு கூட பிஜேபியில நீங்க பாருங்க, இரட்டை ரயில் பாதை போட்டால் தான் போதுமான ரயிலை விட முடியும். ரயிலை விடுனா ஆக்சிடென்ட் தான் நடக்கும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தினுடைய பல்வேறு ரயில்வே லைன்கள்ல 146% ஸ்டாச்சுரேட்டட் லைன் கெபாசிட்டி. அந்த மாதிரி இப்ப திருச்சியில இருந்து விழுப்புரத்துக்கு லைன் வர முடியாது. 146% ட்ரெயின் டிராபிக் இருக்கு. அந்த மாதிரி இரட்டை ரயில் பாதைக்கு நிதி ஒதுக்கீடே கொடுக்கல. இந்த ஆண்டு 273 கோடி ரூபாய் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆணையின் பேர்ல நமது ரயில்வே அமைச்சர் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல எவ்வளவு தொகை தேவைக்கு 223 கோடி 273 கோடி புல்லட் ட்ரெயினுக்கு 60,000 கோடி திட்டம். ஆனா இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறது 100 கோடி தான். குஜராத்துக்கு எல்லாம் கொடுத்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. குஜராத்துக்கு 100 கோடி கொடுக்கும்போது தமிழகத்துக்கு 273 கோடிங்கிறது தமிழகத்துக்கு சென்னையிலிருந்து மதுரைக்கான, சென்னையிலிருந்து திண்டுக்கல்லுக்கான அகல பாதை என்பது நீண்ட கால கோரிக்கை. 10 ஆண்டுகளா இருக்கு. 10 ஆண்டுகளா அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அந்த திட்டம் எப்பயோ நிறைவேறி இருக்கும். இது பல்க் ரிலீஸ். இது மாத்திரம் இல்ல, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, காரைக்குடி லைனுக்கு 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. போன ஆண்டு இவங்க ஒதுக்கீடு பண்ணது 10 கோடி ரூபாய். அதே போல திண்டுக்கல் பொள்ளாச்சிக்கு 80 கோடி ரூபாய் தேவை. 200 கோடி ரூபாய்க்கு மேல எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் ஆண்டு ஒரே 3 மாசத்துல வேலை முடிக்க முடியாது. அதையும் 3 மாசத்துல வேலையை முடிக்க முடியாது. வேலையை முடிக்கிறதுக்காக இந்த ஆளுக்கு அதுக்கு 80 கோடிங்கிறது அதுக்கும் பல்க் ரிலீஸ். தமிழ்நாட்டுக்கு தொலைநோக்கு திட்டத்தில் ரயில் அறிவிச்சுட்டு பட்ஜெட்ல அறிவிச்சுட்டு விடாம இருக்கிற காங்கிரஸை விட எதுவுமே சொல்லாமல் இவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்கிற நரேந்திர மோடி நெருக்கடி இருந்தாலும் அடுத்த ரயில்வே பட்ஜெட்டுக்குள்ள ரயில விடுற பண்பு தான் நம்ம தமிழ்நாட்டு தென்னக ரயில்வே பார்த்து. நீங்க சொல்ல மறந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் அவங்க விட்டதுதான். மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு அவங்க ரயில் விட்டாங்க, மன்னார்குடியிலிருந்து திருப்பதிக்கு அவர்கள் ரயில் விட்டிருக்கிறார்கள். எக்ஸ்பிரஸ் அவங்க விட்ட அதெல்லாம் நீங்க மறுத்திட முடியுமா? விடாத நான் சொல்றேன். இப்ப வந்து பணமே கொடுக்கலவங்க. அதாவது ரயில் பாதை அமைக்க பணம் கொடுத்தாதான் சார் ரயில் விட முடியும். ரயில் பாதைக்கு ஒதுக்கீடே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு போடி இது மதுரை போடி 10 ஆண்டுகளா குப்பையில கிடக்கு, கவனிக்க ஆள் இல்ல. தொலைநோக்கு திட்டம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். நாங்க கொடுத்திருக்கோம். ஆமா, 80 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். அதே போல இதுக்கு 600 கோடி 700 கோடி திட்ட செலவு இருக்கக்கூடிய திட்டம் முடியறதுக்கு 3 வருஷம் ஆகுது. ஆண்டுக்கு 200 கோடிங்கிறது பெரிய ரிலீஸ். இது ஒன்றும் குறைச்சலான பணம் கிடையாது. இந்தியாவுடைய ரயில்வே பட்ஜெட் 1,60,000 கோடி ரூபாய். இவர் சொன்னது பிரகாரம் 200 கோடினா 0.1% விட குறைவு. 0.2% இந்தியாவுடைய பட்ஜெட்டை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறதுன்றது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு நானா இருந்தா வைக்கப்படுவேன். ரீபேக்கேஜ் பண்ணி சொல்றாங்க. புது ட்ரெயின் இப்போ கூட வைஷ்ணவ தேவிக்கு விட்டதெல்லாம் இது பண்ணுது. இப்போ வந்து என்ன ஃபுட் கோர்ட் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. பெங்களூர்ல போனவங்க எல்லாருக்குமே தெரியும், அங்க ஏற்கனவே ரயில் ஆஹார் அப்படின்றத வார்த்தைய இப்ப ஃபுட் கோர்ட் பேர் மாத்தி பெங்களூர்ல எல்லா விதமான இதுவும் ஃபுட் கோர்ட் இருக்குது. சென்னையிலேயே எல்லா சரவண பவன் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அதனால இவங்க வந்து பழைய இதைய புது பேர் வச்சிருக்காங்க.
இதே மாதிரி ஃபியூச்சர் இ டிக்கெட்ஸ் டு சப்போர்ட் 7200 டிக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஏற்கனவே partially implemented by the UPA. இன்னைக்கு வந்து நேற்று முந்தின பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போறதுன்னு Facebookல எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எதுவுமே புதியதா பிபிபி மாடல் நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் இத வந்து மற்றவர்கள் ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்க கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக நாள் பிரிட்டிஷ்ல என்ன பண்ணாங்க, பிரிட்டன்ல என்ன பண்ணாங்க, இதை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய இது வந்து 1.5 பில்லியன்ல இருந்து ஏறக்குறைய 3 மடங்கு 4.5 பில்லியன் வந்து சப்சிடைஸ் பண்ற அளவுக்கு பிரைவேட் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத புரியாம எல்லாத்தையும் பிபிபின்னு சொல்லிட்டு ஜனங்களை பற்றி நாம தொடர்ந்து பேசலாம். திரு ராஜேந்திரன், நீங்க தான் ஒவ்வொரு ஆட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கு நீங்க இருக்கிறதுனால இவங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லக்கூடியவரா நீங்க இருக்கீங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்வைகளை கடந்து உங்க கூட்டணியில் இடம்பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்திற்கு புதிய திட்டங்களும் அதிக தொடர்வண்டிகளும் அறிவிக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசாக அளித்திருக்கிறார் அமைச்சர் சதானந்த கவுடா. நிதிநிலை அறிக்கையில 5 ரயில் விட்டிருந்தாலும் இதுல தமிழ்நாட்டுக்கு உள்ள பயணிக்கிற ரயில் என்பது ரொம்ப ரொம்ப சொற்பம். இந்த 5 ரயிலும் தமிழ்நாட்டுக்கான ரயில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அவங்க குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப மதுரை ஜெய்ப்பூருக்கான ரயில்ல தமிழ்நாட்டுக்குள்ள பெரும்பகுதி வரக்கூடிய ரயில் அது வந்து ஏமாற்றங்கிறது அவங்களுடைய எதிர்கட்சிங்கிற முறையில சாதாரண கூட்டணி கட்சியா இருந்தால் கூட வந்து மக்கள் நலன் சார்ந்த சில விஷயங்களை சொல்லுவாங்க. கன்சூமரிசம் அது ஒன்றும் தவறு கிடையாது. எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு எனக்கே இருக்க எதிர்பார்ப்பு, எங்க ஊருக்கு ட்ரெயின் போதுமான அளவுக்கு விடலையேன்னு. இருந்தாலும் நிதி நிலவரம் காங்கிரசினுடைய ஆட்சியில ரயில்வே என்பது ஒரு திவாலாகிற கம்பெனி ஆயிடுச்சு. 30,000 கோடி போன வருஷம் நஷ்டம். 8,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாங்க. சரியா போய் பார்த்து பேசுங்க. பொய்யா வந்து மக்கள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. புள்ளி விவரங்களை சரியா சொல்லுங்க தயவு செஞ்சு. அது வந்து கடந்த கால இதுல இது வந்து அதுதான் சொல்றேன், ரிவைவல் பட்ஜெட். திருப்பி புதுசாக புதிய உயரத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா இந்த பழமையெல்லாம் மாற்றம். ஃபுட் கோர்ட் எல்லாம் ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கலாம். ஆனா பெரும்பாலான ரயில்வே ஸ்டேஷன்கள் வரணும். பெங்களூர்லயும் சென்ட்ரல்லயும் இருந்தா பத்தாது. எக்மோர்லயும் மயிலாடுதுறை, கும்பகோணம், திருச்சி போன்ற இடங்கள்லயும் அந்த மாதிரி நல்ல உணவு கிடைக்கணும், தரமான உணவு கிடைக்கணும். அதற்கு மானிட்டரிங் கமிட்டி வேணும். அனைத்தையும் எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு குறைந்த விலையில கிடைக்கும். கிடைக்குமா? சரவண பவன்ல கிடைக்காது. அதுக்கு வந்து கட்டுப்பாடுகளோடு கூடிய அது வந்து அவங்க திட்டங்கள் வரும்போது தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு வந்து பாமர மக்கள்கிட்ட நரேந்திர மோடி ரயில்வே ஸ்டேஷன்ல நாம தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு இரட்டை ரயில் பாதைக்கும் பிராட்கேஜை மாற்றுவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 0ன்னா அது வந்து 0.2% சம்பளத்துக்கு போயிடுது. 0.150 லட்சம் 1,50,000 கோடியில நீங்க 200 கோடி எவ்வளவு சதவீதம் கணக்கு போட்டு பாருங்க. 1.5 லட்சம் கோடி திட்டத்தில் பண்ண முடியாது. சம்பளம் கொடுக்க வேணாமா? ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வருமானம் மேனேஜ்மெண்ட் செலவு இல்ல. தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய தொகை கொடுத்து என்ன வந்திருக்குன்னா 2-3 மாநிலங்களுக்கு மட்டுமே ரயில்வேல இருக்கிற கேட்க முழுக்க வெட்டி கொடுக்குறீங்க. மீதி மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. இப்ப அதுதான் தொடர் கதையாக இருக்கிறது. நீங்க அடிப்படையில் பார்க்கணும், கட்சிகளை எல்லைகளை விடுவோம், நாடுன்னு வருவோம் அப்படின்னு வர்ற போது கூட என்ன வருது, இன்னைக்கு இவங்க நினைச்சா கூட விட முடியாது. என்ன காரணம்னா 2008 51,000 கோச்சஸ் தான் மொத்தத்திலே இருக்கு. 9,000 எலக்ட்ரிக் டீசல் என்ஜின் தான் இருக்கு. இதையெல்லாம் உயர்த்தாமல் புதிய ரயில்களை விடுவதோ எதுவும் முடியாது. ரயில்வே லைன் இருக்கு பாருங்க, அதுல ஏற்கனவே இருந்த முறையில் 2007-8 தான் ரொம்ப அதிகமான சில விஷயங்களை பண்ணிருக்கிறாங்க. ஒரு 14,000 கோடி ரூபா 2006-2007 தான் லாபம் குவித்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்ப வேஸ்டா ஒரு இடத்துல போட்டு வச்சுன்னா அந்த ரயில் அந்த பகல் நேரத்துல இன்னொரு ஊருக்கு விட்டாங்க. ஒரு 300 கிலோமீட்டர் போனது, அது ஏன் பண்ணது. இப்படி இருக்கிற விஷயங்கள்லயே பல விஷயங்களை உருவாக்கி அதுல இருந்து பினான்ஸையும் உருவாக்க முடியும். அதாவது பயணிகள் கட்டணத்தை உயர்த்தாமல், சரக்கு கட்டணத்தை உயர்த்தாமல், மாற்று வழிகள் குறித்து சிந்தித்து இது மாதிரி செயல்பட்டு இருந்தா ஒரு நல்ல வலுவான ரயில்வே கட்டமைப்பை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா என்ன உண்மை என்றால் 1950 பாத்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்ல சரக்கு ஏத்திட்டு போனது 11%, பேசஞ்சர் போனது 11%, சரக்கு போனது 26%. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா
பேசஞ்சர் போறது 70%, சரக்கு போறது 90%. இதுல இருந்தே தெரிகிறது ரயில்வேயை விட ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்ப அதனுடைய விளைவு என்ன? நீங்க சொல்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுக்கு ஏற்றவாறு இங்க டிக்கெட் விலை உயர்வு இவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன வருகிறது என்றால் டீ கடை வைத்த மோடியினுடைய ஆட்சியில் சக்கரை விலை ஏற போதெல்லாம் டீ விலை ஏற்றுற மாதிரி ரயில்வேல கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அப்ப ஒட்டுமொத்தமாக இதை பிரைவேட்டைஸ் செய்து இதில் இருக்கிற சமூக கூறுகளை, இதில் இருக்கிற இடஒதுக்கீடுகளை அத்தனையும் அழிப்பதற்கு, அந்த பொதுத்துறை நிறுவனத்தை, பிரம்மாண்டமான நிறுவனத்தை அழித்தொழிப்பதற்கு ஏற்கனவே இவர்கள் ஆண்ட காலத்தில் மிக பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு அடிமாட்டு விலைக்கு விட்டார்கள். குற்றம் சாட்டுகிறேன். அதே வேளையை ரயில்வேல அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா பிரைவேடைசேஷன் ஒன்னும் கற்பக தருவல்ல. உலகத்தில் நடந்த பல நாடுகள்ல அதெல்லாம் ஃபெயிலியர். அமெரிக்காவிலே ஃபெயிலியர். இதே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பிரிட்டன்ல ஃபெயிலியர், லண்டன்ல ஃபெயிலியர், ஜப்பான்ல ஃபெயிலியர், மலேசியாவுல ஃபெயிலியர், எல்லா நாடுகளிலும் ஃபெயிலியர். அப்ப இங்கே அதை கொண்டு வருவதன் மூலம் இந்த துறையை அழித்தொழிப்பது, அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பறிப்பது, இளைஞர்களுக்கு சமூக நீதி கோட்பாடு உள்ள இடங்களை எல்லாம் அழிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்கு. இந்த ரயில் பேசஞ்சர் டிராபிக், ரயில்வே குட்ஸ் டிராபிக் ரெண்டு இருக்கு. இந்த பேசஞ்சர் டிராபிக்ல நீங்க எவ்வளவு ரயில்களை விட்டாலும் எவ்வளவு கட்டணத்தை ஏற்றினாலும் இன்றைய லெவல் என்னன்னா, ஒரு நபர் 1 கிலோமீட்டர் பயணித்தால் 21 காசு வந்து ரயில்வே செலவு பண்ணணும். நீங்க என்ன டிக்கெட் கொடுத்தீங்கனாலும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அதே தான். துரந்தோ எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கு. ஆனால இது வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட். நிறைய ரயில்கள் இருக்கும்போது கலாச்சாரம் வளர்க்கிறது. இருங்க தலைவரை போடாதீங்க. என்ன லைன் இருந்தா தான் ரயில் விட முடியும். இரட்டை ரயில் பாதை இருந்தால்தான் தமிழகத்திலே கன்னியாகுமரிக்கு ரயில் விடணும். ரயில் விடணும்னா இரட்டை ரயில் பாதை வேணும், மின்மயமாக்கல் வேணும். இவ்வளவும் வந்து உள்கட்டமைப்பை வளர்த்தினாதான் பண்ண முடியும். இரவு நேரத்துல இங்க பாருங்க, பகல் நேரத்துல ஃப்ரீயா தான் இருக்கு. இல்ல அதெல்லாம் கன்னியாகுமரி எங்க சார்? நீங்க நல்லா பாருங்க சார். அதோட ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்கள் சொல்றேன். குறுக்கிட்டீங்க. இல்ல, இந்த பட்ஜெட் வந்து ஓவரால் பார்க்கும்போது வாக்கு வங்கி தேர்தலை மையமா வச்சுதான் பொருட்டு வராங்க. ஏற்கனவே இப்ப குஜராத், அதுக்கு அடுத்து இப்ப மகாராஷ்டிரால தேர்தல் வரப்போகுது. அப்ப அங்க கூடுதலா பண்றாங்க. இப்ப இதே விஷயத்த காங்கிரஸ் செய்யல 10 ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க அதே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க செய்யறாங்க. இப்ப அந்த வரிசையில எதிர்கட்சி வரிசையில காங்கிரஸ் வந்து அவங்க சொன்னதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற ராமதாஸ் வந்து தமிழகத்திற்கு வந்து அதிக ஒதுக்கீடு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதே எதிர்கட்சியில இருக்கிற ஜெயலலிதா வந்து என்ன சொல்றாங்க, புல்லட் ரயில் எல்லாம் விட்டுருக்காங்க. ஆளுங்கட்சி ஆதரிக்கிற ஜெயலலிதா ஆளுங்கட்சி. அப்ப வந்து மறைமுகமா அவங்களுக்கு வந்து பெங்களூரு வழக்கு இருக்குது, அதுல இருந்து வந்து தன்னை காவந்து பண்ணிக்கணும். பிஜேபி அப்படி எதிர்த்தாங்க. இதுக்கு பதில் சொல்றதற்கு அதிமுக தரப்புல யாரும் இல்ல. நீங்க இந்த அரசியலுக்குள்ள ராமதாஸ் வந்து தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான ஒதுக்கீடு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இவங்க சொல்றாங்க புல்லட் ரயில்னாக்கா இன்னைக்கு இந்திய மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. சாதாரண ஒரு ட்ரெயின் தெரியும், புல்லட் ரயில். அப்ப அது வந்து நாட்டிலேயே முதல் முறையா வந்திருக்குது. அதுக்கு வந்து ஒரு பெருமை. அப்ப வந்து உள்நோக்கம் இருக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் அடுத்த தேர்தல்ல எங்க தேர்தல் நடக்குது, எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, அந்த மாநிலத்துக்கு அதிக திட்டத்தை ஒதுக்குவோம். அடுத்தது யாரெல்லாம் கட்சிக்குள்ள நமக்கு என்னென்ன சகாயங்கள் ஏற்படுத்த முடியும், அந்த விஷயத்தை காங்கிரஸ் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க 10 ஆண்டுகள். இப்ப அவங்க பிஜேபி குத்தகை எடுத்திருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. பெங்களூர் வழக்கெல்லாம் சொல்றீங்க, வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கிறது. அதை பற்றி நாம கருத்து சொல்றது பொருத்தமாக இருக்காது. அதுல எந்த ஆட்சியாளர்களும் அதுல எதுவும் செய்ய முடியாது. நம்ம நீதித்துறை தனித்தன்மை வாய்ந்தது, பார்வைன்னு சொல்றாங்கல்ல. உலகம் முழுவதும் என்னன்னா ரயில்வே ரோட் லிங்க் கொண்டு வர்றாங்க. இந்த லிங்கே இல்லாத ஒரு இப்ப தமிழகம் வஞ்சிக்கப்படுதுன்னா தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப தீவிரமா ஃபைட் பண்ணிடுறாங்க. முல்லை பெரியார்ல இருந்து காவிரி மேலாண்மை அமைக்கிறதுல இருந்து தமிழகத்துக்கு வஞ்சிப்பு இருந்தார் என்றால் அவர் முன்னாடி கண்டிச்சிருப்பார். அவங்களே பாராட்டுறாங்கன்னு சொன்னா தமிழக நலன்களை இந்த பட்ஜெட்டும் நரேந்திர மோடி அவர்களும் ரயில்வே அமைச்சரும் ரொம்ப தெள்ள தெளிவாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா உள்கட்டமைப்புல முதலீடு வெளியில ரயில், அதாவது தமிழகம் வஞ்சிக்கப்படுவதா இல்லையான்னு ரொம்ப தெளிவா முன்ன விட்ட ரயில் எவ்வளோ, இவ்வளவு விட்ட ரயில் எல்லோ. மற்ற நேரங்களில் தமிழகத்துக்கெல்லாம் சின்னதுன்னு போன அரசை எப்படி விமர்சித்த எனது முதல்வர், தமிழக முதல்வர் இன்று மோடி ஜியை எப்படி ஆதரிக்கிறார் என்று மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இது வந்து விலைவாசி உயர்வுன்னு கேட்டா இவங்க சிஏஜி சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கல்ல,
சிஏஜி என்ன சொல்லியிருக்குதுன்னா ரெவென்யூ லாஸ் அண்ட் பெனல்டி டியூ டு ரெக்கவரி 18,207 கோடி ரூபாய் எடுக்க முடியும்னு சிஏஜி சொல்லியிருக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை இல்ல. ஆனா இவங்க 13,000 கோடி ரூபாய் மக்களுடைய பயத்தில் அடிச்சு 2ஆம் வகுப்புல போறக்கூடிய ஏழைகளை வயிற்றில் அடிச்சு விலைவாசி ஏற்றிருக்காங்க. இரண்டாவதாக இவங்களுடைய வருமானம் இல்லன்னு சொல்றாங்க. நம்ம அதை பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.